الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم إنك حميد مجيد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஹ்மாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முலில்ல லஹு வ மை யுலில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வ அலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். ஸதகல்லாஹு அலியுல் அலீம். அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடனுமாகிய ஏக இறைவனை போற்றியவனாகவும் புகழ்ந்தவனாகவும் நம் உயிரில் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தாரின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபா பெருமக்கள் மீதும் சகாபிய பெண்களின் மீதும் குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்று நின்று நிலவட்டுமாக. அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய
ஜும்மா என்கின்ற சிறப்புமிக்கு வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கு ஒன்றுடிக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின்கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, பாக்கியம் நிறைந்த ரமலானுடைய மாதத்தின் கடைசி நோன்பு வைத்தவர்களாக நாம் இங்கு அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மாவுடைய உரைக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சில விஷயங்கள். பொதுவாகவே ஜும்மாக்கள் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், பெரும்பான்மையான மக்கள் ஜும்மாவை ரசித்து பழகியிருக்கிறார்கள். நின்று பேசக்கூடியவர் பயங்கர சத்தத்துடனும் அரபி வாசகங்கள் பார்க்காமல் சொல்வதும், கையிலே குறிப்புகள் இல்லாமல் பேசுவதும், திருமறை குர்ஆனுடைய வசன எண்களை சொல்வதும், இப்படி பேசினால் இன்னைக்கு ஜும்மா நல்லா இருந்துச்சு, என்ன சொன்னாங்க, ஜும்மா நல்லா இருந்துச்சு, கையிலே பேப்பர் வைத்து என்னை போல நினைவாற்றல் கம்மி பார்த்தாதான் அடுத்து தெரியுது, இப்படி பார்த்து பேசக்கூடிய இவர்களுக்கு இன்னைக்கு ஜும்மா சரியில்லை, ஜும்மா சுமாரு தான், பொதுவா ஜும்மா சூப்பரு, ஜும்மா நல்லா இல்லை, இப்படி ஆகி போச்சு. மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி திருமறை குர்ஆன் சொல்லும் பொழுது அவர்கள் திக்கி திக்கி பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவங்க எப்படி பேசியிருப்பாங்க? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் அவர்களை பற்றி நபி தோழர்கள் சொல்லும் பொழுது, அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் பேசினால் அந்த வார்த்தைகளை எண்ணி விடலாம். எப்படி பேசுவாங்க? பொய் பேசாத, ஒருத்தரை பார்த்து மீண்டும் பொய் பேசாத, மீண்டும் பொய் பேசாத 3 முறை சொல்வார்கள். இன்னைக்கு நாம ஜும்மா நின்றுகிட்டு மக்களே தொழுகுங்கள், மக்களே தொழுகுங்கள், மக்களே தொழுகுங்கள், மக்களே நோன்பு வையுங்கள், மக்களே நோன்பு வையுங்கள், மக்களே நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் மாதிரி பேசினா, அல்லாஹ்வுடைய தூதர் ரசிப்பதற்காக பேச மாட்டாங்க, தன்னுடைய பேச்சில் கவர்ச்சி இருக்க வேண்டும் என்பதற்காக பேச மாட்டாங்க. சொல்லக்கூடிய வார்த்தை அவருடைய உள்ளத்தில் போகுதா, அதான் முக்கியம். இன்னைக்கு பேசக்கூடியவர்களுக்கு ஒரு ரசிகர்கள் கூட்டம், தப்பில்லை, அவர் எங்க பேசினாலும் போய் கேட்கறாங்க, தப்பில்லை. ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அதை தான் கேட்கணும். அவர்களுக்கு ரசிகராக இருப்பது முக்கியம் இல்லை, சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான் முக்கியம் என்று சொல்லிக்கொண்டு எனது ஜும்மா உரை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைக்கு ஒரு 20-25 வருடத்திற்கு முன்னால் பார்த்த இளைஞர்கள், சின்னஞ்சிறு பசங்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு முன்னேற்றம், ஒரு இடம் வாங்கியிருக்கிறாங்க, ஒரு வீடு கட்டியிருக்கிறாங்க, ஒரு 4 பேர்த்த வச்சு வேலைக்கு இருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காலத்தில் எல்லாருமே வேலைக்கு சென்று கொண்டிருந்த சகோதரர்கள் இன்னைக்கு பெரும்பான்மையான இளைஞர்களை பார்த்தா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. ஆனால் எல்லாரும் அப்படி இல்லை. சிலரை பார்த்தோன்னு சொன்னால் இன்னும் அந்த வேலைக்கு போகக்கூடியவங்களா தான் இருக்கிறோம், வேலைக்கு போகக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. இப்படி நல்ல நிலைமையில் இருக்கக்கூடியவருடைய அவருடைய பேச்சு அன்றைக்கு எப்படி இருந்துச்சு, இன்னைக்கு எப்படி இருக்குது? அன்னைக்கு அவருடைய பேச்சு அந்த யதார்த்தமாக இருந்த அந்த பேச்சு, இன்னைக்கு அந்த பேச்சுக்கள் அவருடைய தோரணையை பார்க்கிறோம், கடுகடுன்னு பேசுறாங்க. ஒரு சொந்த வீடு கட்டிட்டா, சொந்தமா அலுவலகத்தை வச்சுட்டா, 4 பேர்த்த வேலைக்கு வச்சுட்டா, தன்னுடைய பேச்சில திமிரு இருப்பதை பார்க்கிறோம். பெரும்பான்மையாக, எல்லாருமே இல்லை, எல்லாருமே அல்லாஹ்வுக்கு பயந்தவங்க இருக்காங்க. ஆனா பெரும்பான்மையாருடைய பேச்சுக்கள் திமிரு, கர்வம் இருப்பதை பார்க்கிறோம். அவர்களிடத்துல கை கொடுக்கும் போதே தெரிஞ்சுக்கலாம், கையை பிடிக்க மாட்டாரு, சும்மா இப்படி வச்சிருப்பார். நாம போய் பிடிக்கும் போது அவருக்கு நல்லா தெரியும், அவர் கையை பிடிக்கும், நாம தான் அவர் பிடிக்கணும், அவர் சும்மா நீட்டுவார், அப்பவே தெரிஞ்சுக்கலாம் இவர் அந்த கை கொடுக்க விரும்பல அப்படின்ட்டு. இந்த மாதிரி பெரும்பான்மையான இளைஞர்கள் தனக்கு வசதி வாய்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அவர்கள் மாறி இருப்பதை பார்க்கிறோம். இதெல்லாம் தன்னுடைய திறமை நினைச்சுக்கிறாங்க. கஷ்டப்பட்டிருக்கிறாங்க, பாடுபட்டிருக்காங்க, பொருளாதாரத்தை எடுத்து வச்சிருக்காங்க, சேமிச்சிருக்கிறாங்க, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவர்களுடைய திறமையால் பொருளாதாரம் இல்லை, இது நாம சொல்லல, அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கு தன்னுடைய திறமையால் தான் ஒருத்தன் சம்பாதிச்சேன்னு சொன்னான்னா, அவனை விட அவங்கள்ட்ட வேலைக்கு இருக்கக்கூடியவர்கள் திறமைசாலிகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மல்லிகை கடை நின்றுட்டு ஒரு மல்லிகை லிஸ்ட் நம்ம சொல்றோம், அது ஞாபகத்துக்கு அன்னைக்கு என்ன சொன்னோன்ட்டு. உதாரணத்துக்காக தோரம்பருப்பு அப்படிங்கிறோம், டப்புன்னு அடிச்சிட்டான், அடுத்தது அப்படிங்கிறான், கல்ல உளுந்து டப்புன்னு அடிச்சிட்டான். அவன் மெதுவாக அடிப்பான்னு பார்த்தா சொல்ல வேகமாக அடிக்கிறான், நம்ம சொல்ல முடியல, அந்த டிஸ்டர்ப் பார்த்து வேகமாக சொல்ல முடியல, திறமையாக வேலை செய்யறான். ஆனால் முதலாளி கல்லால் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு அந்த திறமை இல்லை. அப்ப ஏன் இவன்கிட்ட பொருளாதாரம் இல்லை, அவன்கிட்ட இருக்குது.
அல்லாஹ் கொடுத்தது. நீங்கள் இரவும் பகலும் பாடுபட்டிருக்கலாம், கஷ்டப்பட்டிருக்கலாம், சேமிச்சு வச்சிருக்கலாம். ஆனால் பொருளாதாரத்தை அல்லாஹ் தான் தருகிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே 51வது அத்தியாயம் 58வது வசனத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வே செல்வம் அளிப்பவன் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து 13:26 சொல்லும் பொழுது தான் நாடியோருக்கு செல்வத்தை தாராளமாகவும் தான் நாடியோருக்கு குறைத்தும் தருகிறோம். சிலருக்கு பொருளாதாரம் அதிகமா இருக்குன்னு அல்லாஹ் தந்தது. உங்க திறமையெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்களை விட பல திறமை உள்ள ஆட்கள் உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறாங்க. ஒரு பெரிய ஐடி கம்பெனி என்ன பண்றான், எப்பவுமே வேலைக்கு யாராவது சேர்த்துனா 2 வருஷம் தான் வச்சிருப்பானாமா. அதுக்கப்புறம் அவங்க வேலையை விட்டு நீக்கிடுவான். என்ன காரணம்னு கேட்டா, அடுத்த புதுசா டெக்னாலஜி வருது இல்ல, அதுக்கு அவன் படிச்சிருப்பான்ல, அவனை தூக்கிக்கிறது. அவன் 2 வருஷம் ஆச்சுன்னா அவனை தூக்கிட்டு அடுத்த வரவனை தூக்குறது. முதலாளிக்கு அவ்வளவுதான். ஆனால் வேலை செய்யக்கூடியவர்கள் திறமையாக இருக்கணும்னு நினைக்கிறான். ஆக பொருளாதாரம் என்பது இறைவன் கொடுப்பது. இந்த பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ்வை மறந்தவர்களாக, அல்லாஹ்வை நினைவு கூறாதவர்களாக பெரும்பான்மையான மக்களை பார்க்கிறோம். இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே பொருளாதாரம் உள்ளவர்கள், அல்லாஹ்வை மறந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் வாழ்ந்தவர்கள், அவர்களை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல பேசும்போது சொல்றான். 69வது அத்தியாயத்துல 25 29 வரைக்கும் வரிசையா சொல்றான். சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், புத்தகம் தனது இடது கையில் கொடுக்கப்படுவான். அவன் இடது கையில புத்தகத்தை வாங்குவான். வாங்கியுடன் அவன் சொல்லுவான், எனது புத்தகம் கொடுக்கப்படாமல் இருக்கக்கூடாதா? எனது விசாரணை என்னவாகும் என்பது தெரியவில்லையே. இறப்புடன் என்னுடைய கதை முடிந்திருக்க வேண்டுமே. செத்து போன முடிஞ்சிருக்கணும். இந்த கையில என்ன புத்தகம் இது சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹ் சொல்றது, அவன் சொல்றான், மா அகனயா, எனது செல்வம் என்னை காப்பாற்றவில்லை. சொல்றான், எனது செல்வம் என்னை காப்பாற்றவில்லை. இந்த உலகத்துல செல்வத்தோடு இருந்திருக்கிறான், தன்னுடைய செல்வம் தன்னுடைய மறுமையில காப்பாற்றவில்லை. சொல்லிட்டு அடுத்தது சொல்றான், கலக்க அன்னி சுல்தானியா, எனது அதிகாரம் என்னை விட்டு அழிந்து விட்டதே. எனது அதிகாரம் இங்க ஒண்ணு வேலை இல்லையே என்று மறுமையிலே புலம்புவதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான். தன்னுடைய செல்வம் மறுமையினால எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. நீங்க கோடான கோடி சேர்த்து வச்சாலும் சரி, பல ஏக்கராக்களை வாங்கி வச்சாலும் சரி, பெரிய பெரிய வீடுகளை கட்டி வச்சாலும் சரி, அல்லாஹ்விடத்துல மறுமையில எந்த பயனும் இருக்காது. ஆனா ஒரு விஷயம், இஸ்லாம் சொல்லக்கூடிய அதிகமான அமல்களை எடுத்துக்கொண்டால் பொருளாதாரம் இருக்கக்கூடியவர்கள் நன்மையை சம்பாதிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு செட்டப் இருக்குது. அதுக்காக ஏழைகளுக்கு இல்லைன்னு இல்லை. செல்வந்தர்களை விட ஏழைகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. அது வேற விஷயம். செல்வந்தர்களுக்கு பாருங்க, ஒவ்வொரு அமலா இருக்கட்டும், ஹஜ் செய்வதா இருக்கட்டும், பொருளாதாரம் வேணும். உம்ரா செய்வதா இருக்கட்டும், பொருளாதாரம் வேணும். ஜக்காத் கொடுப்பதா இருக்கட்டும், பொருளாதாரம் வேணும். தர்மம் செய்வதாக இருக்கட்டும், பொருளாதாரம் வேணும். குர்பான் கொடுப்பதாக இருக்கட்டும், பொருளாதாரம் வேணும். அதிகமான அமல்கள் பொருளாதாரம் இருந்தால் செய்யலாம். பொருளாதாரம் இருக்குதுன்னு சொன்னா அதிகமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுல பெருமைக்கு வேலை இல்லை. என்ன அமல் செஞ்சாலும், நீ எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும், இங்க உன்னுடைய செல்வத்துக்கு வேலை இல்லை, உன்னுடைய திமிருக்கு வேலை இல்லை, உன்னுடைய பெருமைக்கு வேலையே இல்லை. ஹஜ் செய்யறது எடுத்துக்கங்களேன். ஹஜ் செய்யறாங்க. ஹஜ்ஜுக்கு போகும் பொழுது பார்க்கிறோம், எப்படி போகணும்? அந்த வெள்ளை ஆடை அணிஞ்சுதான் போகணும். நம்ம கோடீஸ்வரர் என்பதற்காக, நம்மகிட்ட 1000 பேர் வேலை செய்யறான் என்பதற்காக கோட்டு போட்டு போக முடியுமா? சட்டையை உள்ள தூக்கி உள்ள போட்டு டை கட்டிட்டு போக முடியுமா? வெள்ளை ஆடையை போட்டு வா. இங்க உன்னுடைய அதிகாரத்துக்கெல்லாம் வேலை இல்லை. வெள்ளை ஆடை போட்டுட்டு நீ வா. அப்படித்தான் அந்த வெள்ளை ஆடையை போட்டுட்டு போகணும். அடுத்தது போகும்போது அந்த தல்பியா சொல்றோமே, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், இதோ வந்து விட்டேன் இறைவா, இதோ வந்து விட்டேன் சொல்றான் அல்லாஹ். லப்பைக லா ஷரீக லக லப்பை, இதோ வந்து விட்டேன், உனக்கு இணை இல்லை, இதோ வந்து விட்டேன். இன்னல் ஹம்து வன் நிஹ்மத வலக்கல் முல்க், நிச்சயமாக புகழும் பாக்கியங்களும் உனக்கே சொந்தம், ஆட்சியும் உனக்கே சொந்தம். லா ஷரீக லக், உனக்கு இணை யாருமே இல்லை. சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ்வுக்கு இணை எதுவும் இல்லை, நான் அடிமை. தன்னுடைய செல்வத்தினால் ஒண்ணுமே செய்ய முடியாது. அமல்கள் மூலமாக நன்மையை செய்து கொள்ளலாமே தவிர நிச்சயமாக அதுல பெருமையோ கர்வமோ ஆணவமோ திமிரோ இருக்கக்கூடாது. அதே போல ஒரு மனிதனுக்கு எதுங்க அழகு? எல்லாருமே இப்ப ஒளி செஞ்சிருப்போம், கண்ணாடி மாட்டி இருக்கு, தலை சீவிட்டு உட்கார்ந்துருப்போம், தப்பு இல்லை. அழகா இருக்கும்னு நினைக்கிறது எந்த வித தப்பும் இல்லை. ஆனால்
இன்றைக்கு இளைஞர்களை பார்க்கலாம், இந்த விஷயத்தில் இதை சொல்லணும். இன்றைக்கு இளைஞர்கள் அந்த முடி வெட்டுறதுக்காக போகிறாங்க. முடி வெட்டுறதுக்கு அப்படியே உள்ளே போகிறான், திரும்பி அப்படியே வரான். என்ன தலை சீவி இருக்குது, லேசாக இங்கே கொஞ்சம் முடி இங்கே கொஞ்சம் முடி. கேட்டால் பாக்ஸ் கட்டிங்கிறான், அட்டாக்குங்கிறான், போலீஸ் கட்டிங்கிறான். 200 பணத்தை கொடுத்துட்டு கொஞ்சோண்டு முடியை கொடுத்துட்டு வரான், கொஞ்சோண்டு முடி கொடுத்துட்டு வரான். இது ஆரம்ப காலத்தில் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இதே ராஜீவ் நகர் முக்கில் நாங்கள்லாம் சின்ன பசங்களாக 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கோம். நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்ம வீட்டு பெரியவங்க வரிசையாக கொண்டு போய் உட்கார வச்சுருப்பாங்க அந்த சாந்தி சலூனில். அவர் தான் வெட்டுவார். அந்த எந்த கட்டிங்கெலாம் கிடையாது, அவர் வெட்டுறது தான் கட்டிங். அவர் வெட்டி முடிச்சுட்டு எல்லோரும் வந்துட்டால் அது பாக்ஸ் கட்டிங்காக மாறிடும். என்ன காரணம் கேட்டால், அவர் எப்படி வெட்டினாலும் முடி நிற்கவே நிற்காது, தலை சீவனா நிற்கவே நிற்காது, எல்லா முடியும் தூக்கிட்டு தான் நிற்கும். இன்னைக்கு எப்படி பாக்ஸ் கட்டிங்கில் வெட்டிட்டு வரானோ அதே மாதிரி நாங்கள் ஒரு காலத்தில் வெட்டியிருந்தோம். எந்த கட்டிங்லாம் சொல்ல முடியாது, அந்த கட்டிங் தான் வெட்டுவோம், அதுதான் பாக்ஸ் கட்டிங். இப்படி ஒரு மனிதன் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக தலையை சீவறான். ஆனால் ஹஜ்ஜோ உம்ராவோ செய்யக்கூடியவர்களுக்கு என்ன நிலைமை? நீ செல்வந்தனாக இருக்கலாம், கோடீஸ்வரனா இருக்கலாம், பல பேருக்கு நீ வேலை தந்துட்டு இருக்கலாம், உன்னுடைய அதிகாரம் இருக்கலாம். இங்க அட்ராணி மொட்டையங்கிறான்ல, மொட்டை அடிக்கணும், மொட்டை தான் அங்க வேலை. தலைமுடி வச்சு அழகா சீவிட்டுலாம் அங்க வேலை இல்லை. உம்ராவோ ஹஜ்ஜோ போயிட்டு வரவங்க மொட்டை அடிக்கணும். அங்க அழகுக்கு வேலை இல்லை, பொறுப்புக்கு வேலை இல்லை, பணத்துக்கு வேலை இல்லை, பெருமைக்கு வேலை இல்லை, திமிருக்கு வேலை இல்லை, ஆணவத்துக்கு வேலை இல்லை. இன்னும் பார்க்கிறோம், இன்னும் நம்முடைய வீடுகளில் அந்த வசதி உள்ளவர்கள் எங்க படுப்பாங்க? அது இந்த வெயில் காலத்தில் ஏசி இல்லாம தூங்க முடியல. ஏசியை போட்டு தான் தூங்க முடியும், தப்பு இல்லை. பொருளாதாரம் இருக்குன்னா ஏசி வாங்குறோம், போடலாம், எதுவுமே தப்பு இல்லை. ஆனால் ஹஜ் உம்ரா அங்கே போகும் பொழுது அரஃபா மைதானத்தில் படுக்கணும். அங்கே உனக்கு மெத்தையெல்லாம் கிடையாது, சோபாலாம் கிடையாது, ஏசி எல்லாம் கிடையாது, அரஃபா மைதானத்தில் தான் படுக்கணும். இன்னும் பார்க்குறோம், அந்த ஹஜ் செய்யக்கூடிய நேரத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜிரா அம்மையார் அவர்கள் தன்னுடைய மகனுடைய தேவை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய தேவைக்காக அங்கும் இங்கும் ஓடிய அந்த சிறு ஓட்டத்தை, நீ கோடீஸ்வரனாக இருந்தாலும் ஓடு, நீ மிகப்பெரிய செல்வனந்தாக இருந்தாலும் ஓடு, ஒரு சின்ன ஓட்டம் ஓடி வரணும். ஆக அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பொருளாதாரங்கள் இருந்தாலும் சரி, நிச்சயமாக இஸ்லாம் அதிகமான அமல்களை செஞ்சுக்கலாமே தவிர அதுல பணத்துக்கோ திமிருக்கோ ஆணவத்துக்கோ கர்வத்துக்கோ எந்த வேலையுமே இல்லை. ஏன்னா குர்பான் எடுத்துக்கங்க, குர்பான் கொடுக்குறாங்க. இன்னைக்கு குர்பானை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக பெருமைக்காக ஆயிடுச்சு. ஒரு வீதியில் ஆடு நின்றுச்சுன்னு சொன்னால் இன்னொரு வீதியில் அதோட பெருசாக ஆடு நிற்கிது. உண்மையாகவே பெரிய ஆட்டை வாங்கி ஒரு 10 கிலோ கறி சேர்ந்து வந்து அது ஒரு 4 ஏழைக்கு நம்ம கொடுக்குறோம்னா அது நன்மை, அதில் மாட்டுக்கருத்தில் அந்த சிந்தனை வந்தால் தப்பில்லை. உன்னோட ஆடு பெருசா, என்னோட ஆடு பெருசா. இன்னும் அந்த ஆட்டினுடைய கொம்பில் கொடியெல்லாம் வரைஞ்சி வச்சுக்கிறான், கருப்பு வெள்ளை சகப்பு, தன்னுடைய அவன் நேசிக்கிற அந்த சின்னத்தை அதில் வரைஞ்சி வச்சுக்கிறான். இன்னைக்கு குர்பான் என்பது பெருமைக்காக ஆயிடுச்சு. ஆனால் அல்லாஹ் சொல்றான், அதனுடைய இறைச்சியோ அதனுடைய ரத்தங்களோ அல்லாவை சென்றடைவதில்லை, தக்குவா தான் சென்றடையும். உங்களிடத்தில் உள்ளத்தினுடைய தக்குவா தான் சென்றடையும் என்று அல்லாஹ் சொல்வதை பார்க்கிறோம். அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதரர்களே, நீங்கள் செல்வந்தர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுக்கு சொந்த வீடுகள் இருக்கும் என்று சொன்னால், நீங்க 4 பேத்துக்கு வேலை தருவீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னா, உங்களுடைய சொந்த பந்தங்களை பாருங்க, பக்கத்து வீட்டாரை பாருங்க, நண்பருடைய வட்டாரத்தை பாருங்க, தன்னால முடிந்த வரைக்கும் உதவி செய்யுங்க. இன்னும் சொல்ல போனா அந்த பக்கத்து வீட்டார் ஏழைகள் இருப்பாங்க இல்லையா, அவர் தான் சொல்லிக்கிறாரு. இன்னைக்கு அவர் நல்லா இருக்கிறாரு, அவருடைய பக்கத்து வீட்டில் தான் நான் கூடியிருந்தேன், அவர் தான் சொல்லிக்கிறாரு. இவர் சொல்றதே இல்லை, இவர் என்னோட பக்கத்து வீடு அவர் சொல்றது இல்லை, தன்னுடைய நண்பன் என்று சொல்லிக் கொள்வதில்லை. ஆனால் அவங்க தான் சொல்லிக்கிறாங்க, இவர் நல்லா இருக்கிறாரு, என்னுடைய நண்பர் தான், நாங்கள் இதே கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டோம், இதே கடையில் உட்காந்து சாப்பிட்டோம், இப்படிலாம் பேசிக்கிறாங்க. ஆனால் செல்வந்தருடைய வாயில வரல. பெரும்பான்மையாக எல்லோரும் இல்லை, அவருடைய பேச்சில் திமிரு இருக்குது, கர்வம் இருக்குது, ஆணவம் இருக்குது. நிச்சயமாக செல்வம் ஒருபோதும் காப்பாற்றாது. மனிதனுடைய உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் கொஞ்சம் அவகாசம் கொடுறாள்லா, மனிதன் கெஞ்சுவான், கொஞ்சம் அவகாசம் கொடு, போய் எல்லாத்தையும் தர்மம் செஞ்சுட்டு வரேன். அவகாசம் கொடுக்கப்படுமா? கொடுக்கப்படாது. ஒரு நிமிடம் முன் வாங்கப்படாது, ஒரு நிமிடம் பின் வாங்கப்படாது. அந்த சொன்ன நேரத்தில் உயிர் எடுக்கப்படும். ஆக பொருளாதார வசதி படைத்தவர்கள் அதிகமாக ஏழைகளுக்கு, தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு, தன்னுடைய நட்பு வட்டாரங்களுக்கு, தன்னுடைய அண்டை வீட்டாருக்கு தாராளமாக கொடுங்க. ஏழைகளை புறக்கணிக்காதீங்க. ஏழைகளை புறக்கணிக்க வேண்டும் என்றால் உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை விட ஒரு ஏழை உலகத்தில் யாருமே இல்லை. எத்தனை முறை நாம கேள்விப்பட்ட ஹதீஸ். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, நாங்கள் முதல் பிறையை பார்த்து விட்டோம்,
நாங்கள் இரண்டாவது பிறையை பார்த்து விட்டோம், நாங்கள் மூன்றாவது பிறையை பார்த்து விட்டோம். எங்கள் வீட்டில் அடுப்பு எரியாது, சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனால் எத்தனை கோடி மக்கள் சென்று விட்டார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், இன்னும் வரப்போகிறார்கள். உயிரை விட நேசிக்கிறோம். அந்த ஏழை அல்லாஹ்வுடைய தூதரை நம்முடைய உயிரை விட நேசிக்கிறோம். ஆக ஏழைகளை புறக்கணிக்க கூடாது, ஏழைகள்ட்ட கர்வத்தை காட்டக்கூடாது, ஏழைகள்ட்ட திமிரை காட்டக்கூடாது. நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று கூறி எனது முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிரதன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வாலாலி முஹம்மதின் கமா பாரக் அலா இப்ராஹிம வாலாலி இப்ராஹிம இன்னக ஹமீதுன் மஜீத். அன்பின் கினிய பெரியோர்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த உயர்ந்த குலத்தை சேர்ந்தவங்க வராங்க. வந்து உட்கார்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பேசுகிறாங்க. முகமதே, நீ அல்லாஹ்வை தான் வணங்கணுங்கிற, இப்படித்தான் இருக்கணுங்கிற, தப்பு செய்யக்கூடாதுங்கிற, எல்லாமே சரியாக தான் இருக்குது. நீ சொல்கிறது எல்லாமே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஒரு விஷயத்தை தவிர ஒரு விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோங்கிறாங்க. அது என்ன விஷயம்னு கேட்டால், எங்களையும் இந்த ஏழைகளுக்கும் சமம் என்று சொல்கிற, நீ எங்களையும் நீ ஏழைகளும் சமம் என்று சொல்கிற அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூர் உள்ளத்தில் லேசாக ஒரு எண்ணம். ஏனென்று சொன்னால், ஒரு குலத்திலே ஒரு தலைவன் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஒருத்தர் மட்டும் இல்லை, அந்த குலமே ஏற்றுக்கும். கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூர் உள்ளத்தில் லேசான ஒரு எண்ணம், சரி சொல்றது சரியாத்தான் இருக்குது அப்படின்னு ஒரு லேசாக வளைஞ்சு கொடுத்து போறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஏழை சகாபி அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரை அஸ்ஸலாமு அலைக்கும்னு வராரு. அல்லாஹ்வுடைய தூதர் யார் வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருந்தோமோ அவர் வந்துட்டாரே. இந்த சபைக்கு யார் வரக்கூடாது என்று நாம் பேசி கொண்டிருந்தோமே அவர் வந்துட்டாரேன்னு அல்லாஹ்வுடைய தூதர் முகம் மாறுகிறது. உடனே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்குறான். 80வது அத்தியாயம் அபஸ கடுகடுத்தார் என்ற ஒரு வசனத்தை இறக்குறான். அந்த வசனத்திலே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது, தன்னிடம் அந்த குருடர் வந்தார், இவர் முகமது கடுகடுத்தார், அலட்சியம் செய்தார், அவர் தூயவராக இருக்கலாம், முகமதே உமக்கு எப்படி தெரியும்? யார் அலட்சியம் செய்கிறானோ அவனிடம் நீர் வலிய செல்கிறீர், யார் உன்னிடம் அலட்சியம் செய்கிறாரோ அவனிடம் நீர் வலிய செய்கிறீர் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கிட்டான். கடுகடுத்தார் இந்த முகமது அப்படி என்று ஒரு வசனத்தை இறக்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் ஓர்ரா பெரியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு அந்த ஏழை சகாபியை, அந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எப்பொழுது பார்த்தாலும் அல்லாஹ் சொல்வார்களாம், வாருங்கள், எவர் விஷயமாக எனது இரட்சகன் என்னை கண்டித்தானோ அத்தகையவரே வருக என்று சொல்லி அழைத்து அவர்களிடத்திலே நலம் விசாரிப்பார்கள். தன்னுடைய மேலாடை கீழே போட்டு அமர வைப்பார்கள். அவர் சலாம் சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய சலாம் சொல்லுவார்கள். அந்த ஏழை சகாபிக்கு அவர் ஒரு முறை கடுகடுத்தார் என்பதற்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த சகாபி இடத்திலே அல்லாஹ்வுடைய அன்பும் பாசமும் நேசத்தையும் காட்டியதை பார்க்கிறோம். ஆக ஏழைகளை நிச்சயமாக புறக்கணிக்க கூடாது. இன்னைக்கு சமீபத்தில் பார்க்குறோம், ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். சென்னையை சேர்ந்தவர், அங்கே ஒரு கார் ஷோரூமில் வேலை பார்த்த ஒரு நெல்லை மாவட்டம் சேர்ந்தவங்க. அவங்க என்ன ஆச்சு, அந்த நெல்லை மாவட்டத்தில் அந்த ஆத்தங்கரை பள்ளிவாசல் பக்கத்தில் ஒரு கார் தீ பிடிச்சி எரிஞ்சு கிடக்குது. அதில் பின்னாடி அந்த முன்னாடி கணவன், பின்னாடி மனைவி, 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒன்று பிள்ளை ஒன்று, கருகி இறந்து கிடக்கிறாங்க எலும்பு கூடுகளாக. அந்த 2 குழந்தைகளும் அந்த தாயை கட்டி பிடித்தவர்களாக எலும்பு கூடுகளாக இருப்பதை பார்க்குறோம். இது என்னன்னு விசாரிக்கும் போது அவருடைய பெயர் முகமது ரஃபி, அவருடைய மனைவி பேர் நஸ்ரின் ஃபாத்திமா, அந்த குழந்தைகள் பேர் அஃப்ரின் ஃபாத்திமா, இதோட முகமது காஜா என்று. 4மே இஸ்லாமியர்கள். இந்த ரமலானுடைய மாதம் போன வாரத்தில் நடந்த சம்பவம். என்ன காரணத்துக்காக இவர்கள் தீ வைத்து எரித்து கொண்டார்கள் என்று பார்க்கும் பொழுது கடன் பிரச்சனை. இந்த கடனுடைய காரணத்தினால் அவர்கள் தன்னுடைய வீட்டை வித்து பார்த்துருக்கிறாரு, அப்பயும் கடன் சுமை அடக்க முடியல. அதுக்கு பிறகு ஒரு முடிவு எடுத்துட்டு, தற்கொலை செய்வது தவறு, ஆனால் அவர் முடிவெடுத்து தற்கொலை செய்து கொண்டார். அந்த 2 குழந்தைகளும் அந்த தாயை கட்டி பிடித்தவாறு எலும்பு கூட எப்படி இருந்திருக்கும். தற்கொலை செய்யறது அவன் செய்யறான பிரச்சனை இல்லை, தன்னுடைய குழந்தைகள் மீது பெட்ரோலை ஊற்றி தீ பற்ற வைக்கிறான். அவனுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இதற்கு காரணம் என்றால் கடன். அவனுடைய சொந்த பந்தங்கள் செல்வந்தராக இருந்தார் என்று சொன்னால், தனக்கு அவர்களுக்கு கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால், இவர் இந்த முடிவு எடுத்திருப்பாரா?
நிச்சயமாக எடுத்திருக்க மாட்டார். ஆக நம்முடைய குடும்பங்களில் நம்முடைய சொந்த பந்தங்களில் எத்தனையோ ஏழைகள் இருக்கிறாங்க. நம்ம அவங்களையெல்லாம் விட்டுட்டு யார் யாருக்கோ தூக்கி பொருளாதாரத்தை தரோம். நிச்சயமாக தன்னுடைய சொந்த பந்தத்துக்கு தான் முதல்ல கொடுக்கணும். அது ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, ஃபித்ராவாக இருந்தாலும் சரி, தர்மமாக இருந்தாலும் சரி, எந்த நன்மையான காரியங்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த பந்தங்கள் தான் முதல்ல. தன்னுடைய சொந்த பந்தங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு சொல்ல முடியாது. ஒரு கணவன் இல்லாமல் மனைவி தன்னுடைய குழந்தையோடு இருப்பாங்க, பொருளாதாரத்தை கேட்க மாட்டாங்க. நம்ம தான் போய் யாருக்கும் தெரியாம கொடுத்துட்டு வரணும். அன்பினிக்கினியவர்களை, இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்றேன். ரமலானுடைய மாதம் மனசுல எந்த ஒரு பெருமையும் இல்லை. என்ன விஷயம்னா, நம்மளும் தொழில் செய்கிறோம், ஆனால் நமக்கும் லட்சக்கணக்கில் கடன் இருக்கத்தான் செய்து வியாபாரத்தில் வருது, கொடுக்குறோம் போகிறோம். ஆனாலும் கடந்த 3 ஆண்டுகளாக நான் செஞ்ச ஒரு சின்ன பணி என்னன்னா, நானும் எங்கள் வீட்டில் ஒரு முடிவெடுத்தது, வாரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் சீட்டு, அந்த சீட்டை போட்டு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் தூக்கி ஏழைகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, நட்பு வட்டாரங்களுக்கு ஒரு 3 வருஷமா கொடுத்துட்டு இருக்கிறோம். எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாதுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு எவ்வளவு பொருளாதாரம் வந்தாலும் நிச்சயமாக பத்தாது. பொருளாதாரத்தை எடுத்து தரலாம் என்று நினைச்சால் முடியாது. ஆக நாம் ஒரு முடிவெடுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு கொடுக்க முடியுமா கொடுங்க. இல்ல சம்பாதிக்கிறது இதுக்கே பத்தலைன்னு சொன்னா ஒரு சீட்டை போடுங்க. 1000 ரூபாய் சீட்டோ வாரம் 2000 ரூபாய் சீட்டோ போட்டு தன்னுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க. இது எதுக்காக சொல்றோம், யாராவது ஒருத்தர் செஞ்சா நம்ம நமக்கு கிடைக்கும். எந்த ஒரு பெருமை உள்ளத்துல இல்லை. ஆக அன்பின்கினிய பெரியோர்கள் சகோதரர்களே, தான தர்மங்கள் செய்யுங்கள். அதே போல பெண்கள் அவங்களும் தான தர்மம் செய்யணும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நரகத்தை பார்த்தேன், அதில் அதிகமாக பெண்கள் இருந்தார்கள். ஆக பெண்களே தான தர்மங்கள் செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஆக பெண்களாக இருக்கக்கூடியவங்களும் அந்த தான தர்மங்கள் செய்யணும். பொருளாதாரம் படைத்த செல்வந்தர்களே, உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு கொடுங்க, தன்னுடைய பக்கத்து வீட்டாருக்கு கொடுங்க, நட்பு வட்டாரத்துக்கு கொடுங்க, இல்லைங்கிற ஏழைகளுக்கு கொடுங்க. இப்படி கொடுத்தோம் என்று சொன்னால் அதிகமான நன்மைகளை நாம் சம்பாதித்துக் கொள்ளலாம். மறுமை நாளிலே நன்மைகள் தான் வெற்றி பெறும் என்று சொல்லி எனது ஜும்மா உரையை முடித்துக் கொள்கிறேன். வாகிரதனால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.